வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான பாம்பே அல்வா. அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச பாதுஷா. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கார்ன்ஃப்ளவர் 200 கிராம், சர்க்கரை 600 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆரஞ்சு ரெட் கலர் ஃபியூ ட்ராப், கீ 100 ml, ஆயில் 75 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நீங்கள் பாம்பே அல்வா வீட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிசம்பில் ரெடியாக இருக்கணும். அதாவது என்ன கேட்டோன்னா, இந்த மாதிரி ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன் கேட்டோன்னா, இந்த அல்வா ரெடி பண்ணி முடித்த உடனே டேரெக்டாக இதெல்லாம் மாற்றி நம்ம செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அல்வா கொஞ்சம் கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு கீ அப்ளை பண்ணி வைக்கிறோம். அடுத்தது ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த மாதிரி பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு தண்ணியில் ஊற்றிருக்கோம். இந்த தண்ணியோட அளவு எனக்குன்னா 350 ml. 200 கிராம் கார்ன்ஃப்ளவருக்கு 350 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எம்எல் தெரியலனா பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். அதாவது 350 ml சொல்கிறேன். இந்த 350 ml தண்ணியை வந்து இந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்டராக இருக்கணும். பால் மாதிரி தண்ணியாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா, குக் பண்ணும்போது உடனே கெட்டியாகிடும். குக் பண்ணுற டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி பால் மாதிரி தண்ணியை ரெடி பண்ண சொல்கிறேன். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 600 கிராம் சர்க்கரை நம்ம எடுத்துருக்கோம். அதில் 300 கிராம் சர்க்கரை ஃபஸ்ட்டு போட்டுரும். எடுத்த உடனே எல்லா சர்க்கரையும் போட வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை போட்ட பிறகு ஒரு ஈவனாக ஆக்குங்க. அதுக்கு பிறகு அந்த சர்க்கரோட மட்டத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற ரொம்ப ஈஸி. ஏன்னா எம்எல்லாம் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்ற போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ அந்த சர்க்கரை நல்லா கொதிச்சு வந்திருக்கா? ஜஸ்ட்டு கொதிச்சு வரணும். இதில் வந்து ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சர்க்கரை கரைஞ்சிருக்கணும் அந்த தண்ணியில். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆயில் எதுக்காக இந்த சக்கரை தண்ணியில் ஊற்றுறீங்கன்னா காரணம் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் டேரெக்டாக இந்த சுகர் வாட்டரில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கடையில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு எடுத்துன்னு கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வாட்டர் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே கரண்டி வச்சு வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டோன்னா, வேகமாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த கெட்டியான டெக்ஸ்டர் கரெக்டாக கிடைக்காது. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அப்படியே கெட்டியாக அப்படியே வரும். இந்த மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் மெதுவாக பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள். அதே டைமில் உங்களோட அடுப்பு டெம்பரேச்சர் வந்து ஸ்லோவாக இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேமோ வேண்டாம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மீதி உள்ள சர்க்கரை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை போட்ட பிறகு திருப்பி ஹை ஃப்ளேமில் வைங்க. இந்த சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கணும். அந்த டைமில் இந்த சர்க்கரை, இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நல்லா திருப்பி குக் பண்ணுறோம். இந்த அல்வா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10லிருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணினா உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு கீ வந்து 100 ml, அதாவது நெய் 100 ml சொல்லியிருக்கேன்ல, அதில் இந்த நெய்யை வந்து டேரெக்டாக எல்லாமே ஒன்றா ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யும் அந்த கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த கீயும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதே ஹை டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் கீ ஆட் பண்ணால் அந்த கீ வெளியே தான் இருக்கும், ஒன்றா மிக்ஸ் ஆகாது. இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக்ஸ் பண்ணணும். அந்த 100 ml கீ காலியாக இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கெட்டியான டெக்ஸ்டர் வருதா? இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கரெக்டாக வந்து கையில் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கரெக்டாக வந்ததுன்னா அப்போது இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த பவுலில் நீங்கள் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அதாவது ஃபினிஷிங் முந்திரி ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு க்யூப்ஸ் மாதிரி நீங்கள் வீட்டில் கட் பண்ணால் அப்போ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் கெட்டியாகும். உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக ஆக வேண்டாம், அதாவது க்யூப்ஸ் மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம்.
அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணும்போது அந்த நெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணோம். அதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் வாசனைக்கு ஆட் பண்ணுறோம். இந்த ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முந்திரி இருக்குல்ல, முந்திரி வறுத்து போடுறது பச்சை முந்திரி இதில் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த முந்திரியை இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறோம். இந்த முந்திரியும் அந்த கார்ன்ஃப்ளவர், அந்த ஏலக்காய், நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பிறகு ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரிப்பரேஷன். நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவரை ப்ராப்பராக எப்படி கரைக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எப்படி குக் பண்ணுறோம், அந்த நெய்யை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி அந்த கெட்டியான டெக்ஸ்சர்ஸ் வரும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் குக் பண்ணால் ரொம்ப ஒரு ஈஸியாக இந்த அல்வா பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ப்ரிப்பரேஷன். அல்வானாவே ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக இந்த ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ஆரஞ்சு ரெட் கலர். உங்களுக்கு இந்த ஆரஞ்சு ரெட் கலர் வேண்டாம்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இந்த கலர் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் 2 மினிட்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன், ஆரஞ்சு ரெட் கலர் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல எடிபிள், அதாவது ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற கலர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கீ அப்ளை பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் இந்த அல்வா அப்படியே மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த அல்வா இந்த ஸ்டேஜை மாற்றுறது 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆன பிறகு அப்படியே எடுத்து ஊற்றுவாங்க. அப்படி பண்ணினா இந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் டைம் எடுக்கும். அப்படி இல்லை, உடனே ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு கரெக்டாக ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு சூப்பரான பாம்பே அல்வா ரெடி. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த அல்வா 2 விதமாக நீங்கள் ட்ரேயில் செட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும்போது ட்ரேயில் போட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் உடனே இந்த அல்வா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சினா இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணலாம். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வந்த பிறகு செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா பாம்பே அல்வா ரெடி. இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் பாம்பே அல்வா எப்படி ப்ராப்பராக நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதோட ஒரு அருமையான எல்லாருக்கும் பிடிச்ச பாதுஷா இப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பாதுஷாக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மைதா, சர்க்கரை 1 கிலோ, பேக்கிங் சோடா 2 கிராம், பேக்கிங் பவுடர் 1 கிராம், நெய் 200 கிராம், பிஸ்தா கார்னிஷுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பாதுஷா ரெடி பண்ணுறதுக்கு மைதா ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதில் நடுப்பகுதியில் ஒரு சின்னதாக பள்ளம் போடுங்க. போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 2மே போட்டிருக்கேன். இந்த பாதுஷா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து கரெக்டான அளவு இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பேக்கிங் சோடா 2 கிராம், பேக்கிங் பவுடர் 1 கிராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ரெசிபிலாம் வீட்டில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு வந்து முக்கியமான மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வேயிங் ஸ்கேல் வாங்கி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 ரூபா இருக்கும். அது ஆன்லைனில் கிடைக்குது. அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வேயிங் ஸ்கேல் வாங்குறதுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியோட அளவு எனக்குன்னா 100லேருந்து ஒரு 120 ml தண்ணி இருக்கலாம். அதிகமான தண்ணி வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு நெய், அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தண்ணி இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மைதாவோட திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் எனக்குன்னா சாஃப்டாக மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அழுத்தி கெட்டியாக டைட்டாக பிசையக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் லூஸாக இருக்கக்கூடாது. மாவு கையில் தொட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்டில் வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாதுஷா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சுல. இதுக்கப்புறம் எப்படி ரவுண்டாக சுற்றுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட்டு ஒன்று ரஃபாக சுற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றும் போது கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதனால் இப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்துக்கணும். மாவு எடுத்துகிட்டு மெதுவாக ரவுண்டாக சுற்றணும். அப்படி மெதுவாக சுற்றும் போது என்ன கிட்டனா அழகாக ரவுண்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்மளோட விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பாதுஷா ஷேப் கிடச்சிரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, அந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த பாதுஷாவோட இந்த ஷேப் உங்களுக்கு தெரிய வரும், சுற்றின ஷேப்பு. இதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பீஸும் பண்ணி காமிக்கிறேன். ரவுண்டாக இருக்குது. நம்மளோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த பாதுஷா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, திருப்பி ப்ரெஸ் பண்ணுவாங்க.
நடுப்பகுதியில் வச்சு, அதோட நம்மளோட உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட பெரிய விரலுக்கு கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு ரொம்ப கெட்டியாக பெருசாக இருந்தால் பிடிக்காதில்ல, அதனால தான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு புரியுறதுக்காக பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பாதுஷா ரவுண்டாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். 1 கிலோ சர்க்கரைக்கு கரெக்டாக 700 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த இடத்துல இந்த தண்ணி ஊற்றுன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் வீட்டில் குலோப்ஜாம் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம், அதே மாதிரி தான், வேறு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கண்டிப்பாக என்னாகும், அந்த சுகர் சிரப்பு அந்த பாதுஷாவில் இறங்காது. அதனால தான் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குலோப்ஜாம் வீட்டில் பண்ணுற பக்குவத்துலேயே இறக்கலாம். அதனால தான் தண்ணியோட அளவும் கொடுத்துருக்கோம். கரெக்டாக குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் சர்க்கரையில் அழுக்கு எதுனா இருந்ததுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்படி நீங்கள் வீட்டில் குலோப்ஜாம் பண்ணுறீங்களோ அதே தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை இருந்தால் கரெக்டான பக்குவம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாதுஷா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பாதுஷா ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கு பிறகு எண்ணெய் சூடானோன்னு மீடியமான ஃப்ளேம் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லும் சொல்ல வேண்டியதில்லை, ஸ்லோ ஃப்ளேம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு பாருங்கள். கரெக்டாக வெந்து மேலே வரதான் பார்க்கணும். அதே டைமில் ஒரு கரண்டி எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். எதுக்காக கேட்டினா அந்த கடாயில் ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் வெந்து மேலே வர ஆரம்பிக்கும். அப்படி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நீங்கள் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, உடையாமல் இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கணும் பாதுஷா. ஹை ஃப்ளேமாக இருந்தால் பபுள்ஸ் வந்துடும். அப்படிலாம் உடையதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே டைமில் கலர் உங்களுக்கு வந்துடும், உள்ளே வேகாது. இப்போ 1 by 1 போட்டு வேக வைக்கிறோம். என்னோடய டெம்பரேச்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிலது போட்ட உடனே அந்த பபுள்ஸ் மேலே வரும். அப்படி வரவே கூடாது. எந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா ஸ்லோ ஃப்ளேம், எண்ணெய் சூடு இல்லைன்னா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போது கரண்டி வச்சு அப்படி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு 30% அளவுக்கு வெந்து வர டைமில் இந்த கரண்டி வச்சு லைட்டாக மூவ் பண்ணுறோம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சுற்றி வரும் அந்த எண்ணெயில். பாதுஷா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நிமிஷம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிடலோ அதுக்கேற்ற மாதிரி டைம் டியூரேஷன் மாறும். இந்த மாதிரி குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு 20-25 நிமிஷம் டைம் எடுத்தது. இதே நீங்கள் வீட்டில் ஒரு 7 பீஸ் 8 பீஸ் போடுறீங்கன்னா அப்போ 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் வருதா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். திருப்பி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பீஸும் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். பக்குவம் கரெக்டாக புரிஞ்சுங்க. போட்ட உடனே அந்த பபுள்ஸ் மேலே வரக்கூடாது. அந்த எண்ணெயில் டப்புன்னு பபுள்ஸ் மாதிரி வந்துன்னா அப்போ எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது. அந்த டைமில் கண்டிப்பாக மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த ஃப்ரை பண்ணுற பக்குவம் புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் தீபாவளிக்கு என்ன பண்ணுவோன்னா, கடைக்கு போய்ட்டு ஸ்வீட் வேணுது, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க, ஹாப்பி தீபாவளி சொல்லுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். அவங்க சாப்பிட்டு பார்த்து சூப்பராக சொல்லுவாங்க. அந்த டைமில் இதை நான் தான் பண்ணு சொல்லி பாருங்கள், அது வேறு மாதிரி லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாதுஷா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பாதுஷா எந்த அளவுக்கு கலராக சூப்பராக எடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? இதை ஃப்ரை பண்ண உடனே டேரெக்டாக சுகர் சிரப்பில் போட்டுக்கணும். ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா பாதுஷாவில் சுகர் சிரப்பு ப்ராப்பராக இறங்காது. அதனால தான் ஃப்ரை பண்ண உடனே போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண போட்ட பிறகு ஒரு சின்ன கரண்டியை வச்சு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் உள்ள அந்த சுகர் சிரப்பில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு அடுத்த ஒரு 5 நிமிஷமோ அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாதுஷா எடுத்துருங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அப்படி ஊறினாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது பாதுஷா சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும். அதனால் கரெக்டான டைமில் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பராக பாதுஷா ரெடி.